ஓம் நமோ வெங்கடேஷாய. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட மார்ச் மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டும், திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலோட ஜனவரி மாதத்துக்கு உண்டான 200 ரூபாய் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. மார்ச் மாதத்துக்குன்னு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஓப்பன் ஆன எல்லா தர்ஷன் டிக்கெட்டும் ஃபுல்லாகிடுச்சு, இன்க்ளூடிங் வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷன் டிக்கெட், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட. ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக வர்ச்சுவல் சேவா அவைலபிளாக இருக்கும். தர்ஷன் டிக்கெட் இப்போ கொஞ்சம் மாதமாக தீந்துருது தான், ஆனால் சேவா அவைலபிளாக இருக்கும். இந்த மாதம் ஒரு சேவா கூட வர்ச்சுவல் சேவாவில் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லா சேவா கூட புக் ஆகிடுச்சு. ஸோ மார்ச் மாதத்தில் அக்காமடேஷனோட தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஆப்ஷன் நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிற 300 ரூபாய் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். ஸோ எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ணுறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டே, அதாவது 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட்டே மறுபடியும் புக் பண்ணணும் அப்படின்னா 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பருக்கு. வைகுண்ட துவார தர்ஷனத்துக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த 30 டேஸ் கேப் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்தில் புக் பண்ணிக்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவையில்லை, மென்ஷன் பண்ணணுங்கிறதுல. தர்ஷனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஆதார் கார்டு இல்லை ஸ்கூல் ஐடி கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. எந்த ஊர்லேயும் திருமலா திருப்பதியில் கூட கொடுக்கறது கிடையாது. டூரிசம் டிக்கெட்ஸும் கிடையாது. ஒருத்தருக்கு மட்டும்தான் 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் போட போகிறீங்கன்னா அக்காமடேஷன் புக்கிங் பண்ணிக்க முடியாது. குறைஞ்சது 2 பேருக்கு பண்ணாதான் அக்காமடேஷன் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்க முடியும். புக்கிங் பொறுத்த வரைக்கும் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பில்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். எப்படி அந்த கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எந்த ஒரு தர்ஷன் டிக்கெட்டும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாங்கிறத பற்றின வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி ஈஸியாக புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எங்களுக்கு அது புரியல, எங்களுக்கு அது செட் ஆகலை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஆதார் நம்பர்லாம் எடுத்து முதலே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 பேருக்கு 300 தர்ஷன டிக்கெட் போட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் ரீசெண்டாக போயிட்டு வந்திருப்பாங்க 30 நாளைக்கு கம்மியாக. நம்மக்கிட்ட சொல்லாமல் இன்னொரு தடவை போகணுன்ட்டு விருப்பப்பட்டு புக் பண்ண சொல்லியிருக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே கூட. அவங்க ஒருத்தவங்க ரீசெண்டாக போயிருந்தால் கூட 4 பேரோட புக்கிங்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால் புக் பண்ண போகிறீங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக 30 நாளுக்கு கம்மியாக ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டில் சுவாமி தர்ஷனம் பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வேளை ப்ரொசீட் பண்ணும்போது தெரியாமல் யாராவது இருந்துட்டாங்கன்னா அவங்கள மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளார புக்கிங்கும் முடிஞ்சிருக்கலாம், இல்லை திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூவும் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் புக்கிங்க்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எலிஜிபிளாக உங்ககிட்ட 2-3 மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா 958K ஆப் ஆர் போர்ட்டல்னா ttdevasthanams.ap.gov.in 2-3 இதில் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் ஒரு இதில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கம்மியாக எதில் இருக்கோ அதில் ப்ரொசீட் பண்ணுறப்போ திஸ் லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூவை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் 2-3 இதிலலாம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த 2-3 இதுலேயுமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 மணிக்கு ஸ்பெஷல் அண்டி தர்ஷன் டிக்கெட்டுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். எப்போவுமே ஒரு இதுக்கும் இன்னொரு இதில் லாகின் பண்ணிக்கிறத இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் ஒரு இதை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இதில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு டிப் சேவா அங்க பிரதட்சணம் தவிர வேறு எந்த தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் ஆகலை. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கூட ஓப்பன் ஆகலை. 300 ரூபாய் தர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கூட டவுட்டு தான். மற்ற எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக சந்திர கிரகணம் அப்படின்னா ஒரு 2 ஸ்லாட்டு கொடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க, மீதி ஸ்லாட்லாம் இருக்காது. அந்த மாதிரி பண்ணுறாங்களா? ஏன்னா இப்போ விஐபியே ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறதுனால டவுட்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்ச்சில் என்னைக்காவது கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க மந்த் எண்டு வீக் டேஸாக எடுத்தோன்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு ஸ்லாட் கிடைச்ச போதுன்னா கூட
சாயந்தரம் ஸ்லாட் நைட் ஸ்லாட்லாம் போயிட்டீங்கன்னா கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக, அதாவது திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் இல்லாமல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச டேட்டில் பிடிச்ச ஸ்லாட்டில் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே புக் பண்ணிக்கலாம். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் ஓப்பன் ஆகும். குறைஞ்சது ஒரு 100 டிக்கெட்டாவது மேலே இருக்கிற ஸ்லாட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தி ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம் வராது. சில டைம் 1000 டிக்கெட்ஸ் இருந்தால் கூட அந்த இஷ்யூ வரத்தான் செய்யுது. ஏன்னா நிறைய பேர் ஒரே நாளில் ட்ரை பண்ணுறப்போ இந்த இஷ்யூ வரும். அப்படின்னா அந்த ஸ்லாட்டை விட்டுட்டு வேறு ஒரு ஸ்லாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லை வேறு ஒரு டேட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இருக்கிறதே ஒரு ஸ்லாட்டு தான், ஒரு டேட்டு தான் அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ங்கிற இஷ்யூக்கு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க, வேறு ப்ரௌசரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க. வேலிடேஷன் எரர்னால் நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். செக் பண்ணி கரெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அதான் கொடுக்கும்போதே தப்பில்லாமல் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ 4 பேருக்கு புக் பண்ண போகிறீங்கன்னா 4 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணிக்கணும். பேமெண்ட்டில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான மோட் ஆஃப் பேமெண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுற்றுது இல்லை டிக்கெட் புக் ஆகாமல் அப்படியே பிளாங்காக இருக்குன்னா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேக்கில் போய் பார்க்குறது இல்லை ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவாக சொல்கிற வரைக்கும் ஒன்று டிக்கெட் புக் ஆகும், இல்லைன்னா ஃபெயிலியர்னு வரும். ஏதாவது ஒன்று அதுவாக சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை டிக்கெட் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சுன்னா 1 டேக்குள்ளே ரிட்டன் ஆகிடும். பர்டிகுலராக நம்ம யூபிஐயில் பே பண்ணுறப்போ 1 டே கூட கிடையாது, ஃபியூ ஹவர்ஸ்லேயே ரிட்டன் ஆகிடுது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல மொத்தம் 6 பேருக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்படுதுன்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே ஒரு 7-8 பேருக்கா போகிறீங்க, 2 ரூமாக வேணும் அப்படின்னா 4 நாளாக பிரித்து போட்டுக்கோங்க. ஸோ தட் 2 லாகின்லேருந்து தனித்தனியாக நீங்கள் ரூம் ட்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்ச் 1ஆம் தேதி நீங்கள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா அக்காமடேஷன் பிப்ரவரி 28க்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகாது திருமலாக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் திருப்பதிக்கு ஓப்பன் ஆச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 300 ரூபா ட்ரை பண்ணேன், அது கூட கிடைக்கல, வேறு என்ன வழினா ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் அப்போ நம்ம தங்குறதுக்கு ரூம் தேவைப்படும்ல. உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் தர்ஷன் டிக்கெட் இல்லாமல் புக் ஆகிற தொல்லப்ப கார்டன்ஸ் திருச்சானூரில் இருக்குது திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணி புக் பண்ணுறது. இதை பற்றின வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங். அது வேணால் ஆதார் கொடுத்து ஒரு சேஃபர் சைடுக்கு ரூம் புக் பண்ணிக்கோங்க. நம்ம வேணும்னா அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். அதாவது 300 ரூபா கிடைக்கல, ஹோமம் புக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அக்காமடேஷன் தேவைப்படும். ஏன்னா ஹோமத்துக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் தேவையில்லைன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. பட் எந்த தர்ஷன் டிக்கெட்டும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ தட் நமக்கு ரீஃபண்டும் வராது. இன்னொருத்தவங்க தர்ஷன் டிக்கெட்டில் நம்ம போக முடியாது. மத்தியானம் 1 மணி ஸ்லாட்லேருந்து அவைலபிளாக இருக்கும். சில நாட்களுக்கு 9 மணி ஸ்லாட் வரைக்கும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டேஸ்க்கு 10 மணி ஸ்லாட் வரைக்கும் நைட் அவைலபிளாக இருக்கும். ஸோ மெயினாக எலிஜிபிள் நம்பர் இருக்கிறதா சூஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸை கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிக்கோங்க. எலிஜிபிளாக இருக்கிற நம்பர் ஒரு இதில் 2-3 செட்டில் நீங்கள் லாகின் பண்ணுறப்போ வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா ரொம்ப நேரம் அதிலே ட்ரை பண்ணாமல் விட்டுட்டு வேறு ஸ்லாட் இருக்கும்போதே புக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிக்கெட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த ரீட்ரையில் யார் ரொம்ப கொடுக்குறோமோ அவங்களது புக் ஆகும். லேப்டாப்பில் பண்ணால் QR கோட் யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம். கார்டு பேமெண்ட் இருக்குது, நெட் பேங்கிங் இருக்குது. இப்போ நீங்கள் கார்டு பேமெண்ட்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கார்டு நம்பர் கூட கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டைப் பண்ணி என்ட்ராகிற அந்த டைம் சேவ் ஆகும். என்னைக்காவது ஒரு நாள் கிடச்சா போதுங்கிறவங்க மாத கடைசியில் வீக் டேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பர்டிகுலர் டேட்னாலும் சரி, என்னைக்காவது கிடைச்சாலும் சரி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மார்ச் மாதத்தில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி மத்தியானம் 1:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்த டோக்கன்ஸ் 3:15 மணி போல் தீர்ந்துருச்சு. ஸோ டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் 10 to 11 விஷ்ணுநிவாசமோ ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸோ பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வேணும்னா, திவ்யதர்ஷன் டோக்கன் வேணும்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக டோக்கன் கிடச்சிரும். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4 to 5 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 12 மணி நேரமும் தான் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனம்னா 2 to 4 மணி நேரம் ஆகலாம்.
புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வைகுண்ட துவார தரிசனம் பற்றின ஒரு அப்டேட் கூட கொடுத்துருந்தாங்க. ஸ்லாட் படி வாங்க, ஃபஸ்ட்டு 3 days புக் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங்கும் இருக்குது. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். அண்ட் நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மார்ச் மாதத்தில் திருப்பதிக்கு ஆன்லைன்லேயே தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷனும் சேர்த்து புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.